ஜெய் வாசவி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாய்ஸ் ஆஃப் வாசவி பை வாசவி விஜயன் ஃப்ரம் துறையூர். சைக்ளோன் அதாவது புயல் அப்படின்னா என்ன? அது எப்படி உருவாகுது? அதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா? சைக்ளோன் அப்படின்னா சுருண்டு கிடக்கும் பாம்பு என்பதற்கான கிரேக்க மொழி சொல்ல இருந்து வந்தது. பூமியின் நில நடுக்கோட்டு பகுதியில, அதாவது ஈக்வேட்டார் பகுதி, வெப்பத்தால் கடல் நீர் சூடாகிறது. அதனால ஆவியாகும் நீர் கடலோட மேற்பரப்புல சூழ்ந்துள்ள காற்றோட அது கலக்குது. இந்த சூடான ஈரக்காற்று செங்குத்தா நேர்மேலே செல்கிறது. கடலின் மேற்பரப்பில் இருந்த பெரும்பாலான காற்று மேலே போயிடுறதால இந்த இடத்துல குறைவான காற்று மீதம் இருக்கும். அதனால அந்த வளிமண்டல பகுதியில காற்றோட அழுத்தம் குறையும். இந்த குறை அழுத்தத்தை நிரப்புறதுக்காக அதோட சுற்றுப்பகுதியில உள்ள வளிமண்டல காற்று சுழன்று விரையும். இப்படி மேலே சென்று தங்கும் சூடான ஈரக்காற்று குளிர்ந்து நீர்த்திவலைகள் உறைந்த மேகமாகும். இந்த மேகம் காற்றோட சேர்ந்து சுழலும். மேலே உள்ள படிப்படியான நிகழ்வுகள் திரும்ப திரும்ப அது நடைபெறும். இப்படி தொடர்ந்து ஏற்படுற நீராவி போக்கால அந்த பகுதியை மையமாக கொண்டு பெரிய அளவுல குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்படும். அதுக்கு ஏற்றபடி இந்த குறைந்த அழுத்த பகுதியை நிரப்ப வலிமையான காற்று தேவைப்படுகிறது. இந்த காற்று குறை அழுத்த மையப்பகுதியை சுற்றி சுழன்று அதிவேகத்துடன் சென்று அந்த பகுதியை நிரப்ப முயல்கிறது. காற்றின் வலிமை அதிகரித்து கொண்டே செல்வதால அது புயலாக மாறுகிறது. அதனால தான் இந்த சுழலும் மேகக்கூட்டங்கள் செயற்கைக்கோள் படத்தில் வட்டமான துளை கொண்ட மையப்பகுதியை உடைய மேக சுருள் போல காட்சியளிக்கிறது. இந்த வட்டமான மையப்பகுதிக்கு கண் என்று பெயர். செயற்கைக்கோள் படத்துல உள்ள சுழலும் மேக சுருளின் வேகத்தையும் அடர்த்தியையும் பரப்பளவையும் பொறுத்து அதன் வலிமையை புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த சுழலும் மேகக்கூட்டத்தை உள்ளடக்கிய காற்று நகர்ந்து கரையை அடையும் போது நிலப்பகுதியை சூறாவளி புயலுடன் கூடிய மழையாக தாக்குகின்றது. நிலத்தில் நீண்ட தூரம் பயணிக்கும் போது இந்த புயல் காற்று வலுவிழக்கின்றது. தண்ணீரின் இயல்பு பள்ளத்தை நோக்கி பாய்வது, காற்றின் இயல்பு மேல் நோக்கி எழுவது. வெப்பக்காற்று விரைவா மேலே எழும், ஈரக்காற்று மெல்ல மெல்ல மேல் நோக்கி செல்லும். காற்றின் நகர்விற்கு வானிலை ஆய்வாளர்கள் வைத்துள்ள பெயர் சலனம். ஈரக்காற்று வெகு உயரம் செல்லாமல் வானிலையே தங்கிவிடுவதால் அது தாழ்வு நிலை. அந்த தாழ்வு நிலை காரணமா காற்றின் அழுத்தம் அதிகரித்ததால காற்றழுத்த தாழ்வு நிலை. காற்றழுத்த தாழ்வு நிலையின் போது காற்று இயல்பாக மணிக்கு 31 கிலோமீட்டர் வேகத்துல வீசும். மணிக்கு 32 கிலோமீட்டர் வேகத்துல இருந்து 51 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசினா அதற்கு அழுத்தம்னு பெயர். அதுவே வேகம் அதிகரிச்சு 52ல இருந்து 61 கிலோமீட்டர் வேகத்துல வீசினா அது தீவிர அழுத்தம். 62 கிலோமீட்டர்ல இருந்து 88 கிலோமீட்டர் வரைக்கும் வீசினா அது புயல். அதற்கு மேல வீசுறது கடும் புயல். 89 முதல் 118 வரைக்கும். மிக கடும் புயல் 119 முதல் 221 கிலோமீட்டர் வரை. சூப்பர் புயல் 222 கிலோமீட்டருக்கு மேல். புயல் வீசும்போது பெரிதும் பாதிப்பிற்கு உள்ளாவது கடலோரப் பகுதிகள், குறிப்பா துறைமுகங்கள். துறைமுகங்களை நோக்கி வரும் படகுகள், கப்பல்கள், கடல்ல இருந்து கரையை நோக்கி வருபவர்களை மீனவர்களை எச்சரிக்க விடுக்கப்படும் சிக்னல் தான் இந்த கூண்டுகள். இந்த எச்சரிக்கையை தெரிவிக்க கடல்ல இருந்து காண ஏதுவா துறைமுகத்துல ஒரு உயர்ந்த கம்பத்துல பகல் நேரத்துல கூண்டுகளையும் இரவு நேரத்துல சிகப்பு வெள்ளை விளக்குகளையும் ஏற்றுவார்கள். கொடி ஏற்றினால் காற்றில் கிழிந்துவிட வாய்ப்புண்டு, அதனால கூண்டு. இந்த எச்சரிக்கையில 11 நிலைகள் இருக்கு. நிலைமையோட தீவிரம் அதிகரிக்க அதிகரிக்க எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே போகும். இந்த நிலைக்கு இந்த கூண்டு அப்படிங்கிறத இந்திய வானிலை கழகம் தீர்மானிச்சு வைத்திருக்கிறது. அந்த குறியீடு எண்ணும் அதனோட விளக்கத்தையும் பார்க்கலாமா? எண் 1, புயல் உருவாகும் சூழல் முன்னறிவிப்பு. பலத்த காற்று வீசலாம், ஆனால் பாதிப்பு இல்லை. 2ஆம் எண் புயல் கூண்டு. புயல் உருவாகியுள்ளது, துறைமுகத்தை விட்டு கப்பல் வெளியேற வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுது. 3ஆம் எண் புயல் கூண்டு. பலத்த காற்றோடு மழையும் பெய்யும் அப்படின்னு சொல்லுது. 4ஆம் எண் புயல் கூண்டு. துறைமுகத்துல உள்ள கப்பல்களுக்கு ஆபத்து. எண் 3, 4 மோசமான வானிலை குறிப்பிடுகிறது. எண் 5 புயல் உருவாகிவிட்டது, புயல் இடது பக்கமாக கரையை கடக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. 6ஆம் எண் புயல் கூண்டு. புயல் உருவாகிவிட்டது, புயல் வலது பக்கமாக கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லுது.